ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி டோமினன்ஸுடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி டோமினன்ஸ் வந்து எனக்கு கரண்ட்டாக 58.66% வந்து எனக்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து 2025 ஆகஸ்டில் இருந்து சரியா 2026 ஜூன் வரைக்குமே எனக்கு வந்து ஜூலையில் ஸ்டார்ட் ஆகிற ஜூன் வரைக்குமே எனக்கு வந்து இந்த பிடிசி டோமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட் லைனில் வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனில் வந்து இன்றைக்கி இந்த மார்க்கெட் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இது ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் லைனாக தான் இருக்குது. இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட் அண்ட் இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட் அண்ட் இங்கே சப்போர்ட் அண்ட் ஆல்சோ இங்கே சப்போர்ட். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 307 நாட்கள் சரியா. எனக்கு இது வந்து இன்னும் 1 இயர் ஆகலை, பட் 307 நாட்கள் வந்து எனக்கு இது வந்து ஃபுல்லாகவே ஒரு சப்போர்ட் லைனில் தான் இருக்குது சரியா. இங்கே வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகலாம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது 307 நாட்கள்லாம் இது எங்களுக்கு ஹோல்ட் பண்ணி இருக்காது. எங்களுக்கு இங்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு 103 நாட்கள் அந்த மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் எங்களுக்கு வந்து பிரேக் டவுன் நடந்திருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் பிடிசி வந்து ஃபைனல் ட்ராப் வந்து எங்களுக்கு இன்னும் தரல சரியா. அப்போ இப்போ தான் எங்களுக்கு ஃபைனல் ட்ராப் தரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஸோ எனக்கு வந்து இங்கே இந்த மாதிரி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது சரியா. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் எனக்கு இங்கே 2 பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து எனக்கு ஒரு பியரிஷ் பெனட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. எனக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு பியரிஷ் பெனட் பேட்டர்னாக எங்களுக்கு இந்த பிளேஸில் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பிடிசி டோமினன்ஸ் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு புல்லிஷாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கல உங்களுக்கு வந்து இது ஒரு பியரிஷ் பெனட்டாக வருது. அண்ட் ஆல்சோ இதோடைய சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 307 கிட்டத்தட்ட 1 இயராக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டே வாரது வந்து சடனாக பிரேக் டவுன் நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஹியூஜான ஒரு டம்ப் இந்த பிடிசி டோமினன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அல்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு திருப்பியும் க்ரீனில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படும் சரியா. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் ஒன்று வந்து எங்களுக்கு பியரிஷ் பெனட் சரியா. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இது ஒரு டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இது ஒரு டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகும். எனக்கு இந்த மாதிரி வரும் சரியா. எஸ், டபுள் டாப். அண்ட் இது வந்து எனக்கு வந்து இன்னும் நெக்லைன் ஒரு சப்போர்ட் எடுத்து தானே மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. எனக்கு இன்னும் நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணப்படலை. எனக்கு இந்த நெக்லைன் வந்து எப்போ பிரேக் டவுன் பண்ணப்படுதோ அந்த டைம் வந்து எனக்கு மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஒரு டம்ப் ஒன்று பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸாக வந்து எனக்கு இது வச்ச ஹைலேருந்து கிட்டத்தட்ட 18% வந்து எனக்கு டம்பாக இருக்கும் சரியா. அப்போ எனக்கு வந்து இந்த ஹையில் இருந்து இந்த ஹைலேருந்து எனக்கு நான் 18% அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தாலும் எனக்கு கிட்டத்தட்ட 51 புள்ளி இந்த ரேஞ்சுக்குள்ளுக்கு வருது. 51லேருந்து 48 இந்த ரேஞ்சுக்குள்ளுக்கு வாரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது பிடிசி டோமினன்ஸில். எஸ், எனக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது டோமினன்ஸில். அண்ட் டோமினன்ஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு மார்க்கெட் டம்ப் ஆகிட்டு அங்கே இருந்தால் எனக்கு திருப்பி மேலே மூவ் ஆகணும் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் அகெயின் திருப்பி அங்கே இருந்து திருப்பி டம்ப் ஒன்று கொடுக்கும். எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இங்கே நடந்திருக்க மாதிரி இந்த 4 இயர் சைக்கிளில் வந்து எனக்கு இங்கே எப்படி டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆக இருக்குதோ ஒரு ஹியூஜ் டைம் ஃப்ரேமில், அதே மாதிரி எனக்கு வந்து திருப்பியும் இந்த பிளேஸில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலாவது எனக்கு இந்த பியரிஷ் பெனட்டை பிரேக் டவுன் பண்ணணும், கீழே வரணும். கீழே வரப்போ எங்களுக்கு அல்ட்ஸ் எல்லாம் க்ரீனாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பின்னால் இங்கே திருப்பி மார்க்கெட் மறுபடியும் மேலே போகணும். அந்த டைம் வந்து அல்ட்ஸ் எல்லாம் ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு அங்கே இருந்தால் எங்களுக்கு திருப்பி மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சரியா. அப்போ நாங்கள் இன்னும் வந்து எங்களுக்கு வேவ் 1 சொல்லி வரல. இந்த வேவ் 1 வரக்குள்ள எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஒரு பம்ப் ஒன்றை பார்க்குறதுக்கு மாறி இருக்கும் அல்ட் கோயின்ஸில் சரியா. இப்போ நான் இதை வீக்லியில் மாற்றி காட்டுறேன்.
ஓகே, வீக்லியில் பார்த்தோம்னு சொன்னால் வீக்லியில் வந்து எனக்கு இந்த பிளேஸில் இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே வந்து ஒரு டாப்பில் வந்து ஒரு சைட் வியூஸ் ஒன்று கொடுக்குறே வந்து கிளியராக விளங்கும். வீக்லியில் வந்து ஹையில் வந்து எனக்கு சைட் வியூஸ் கொடுக்குது. இந்த ஹையில் வந்து எனக்கு இந்த சைட் வியூஸ் ஒன்று கொடுக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்லியில் வந்து இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் வந்து எனக்கு அக்யூரேட்டாக எனக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கும். மேலே மூவ் ஆகிட்டு சடன் டம்புக்கு பின்னால் எனக்கு வந்து மார்க்கெட் சைட் வேஸ். அப்போ இந்த சைட் வேஸ் வந்து எங்களுக்கு என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சைட்வேஸ் வந்து குறிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பிடிசி டோமினன்ஸ் வந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. சரியா, முதலாவதாக எங்களுக்கு வரும் வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இங்கே வந்து இதை ஃபுல்லாக அக்யூமுலேஷன் ஃபேஸாக எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ அக்யூமுலேஷன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு வாரது வந்து ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். சரி, அந்த ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் வந்து எனக்கு இந்த பிளேஸாக எடுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு சைட் வேஸாக இருக்கும் டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால். சரியா, அதுக்கு பின்னால் எனக்கு வந்து ஃபுல்லாகவே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் எனக்கு இங்கே இது வந்து ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் மேலும். சரியா, நாங்கள் வந்து இந்த ஃபேஸஸ் படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மாதிரி வரும். பட் ஃபேஸஸ் இல்லாமல் நாங்கள் வந்து இது ஒரு பேட்டர்னாக பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு வந்து இது ஒரு கிளியரான ஒரு மார்க்கெட் வந்து டம்ப் ஒன்று கொடுக்கறதுக்கான ஒரு பேட்டர்னாக பார்க்கப்படுது. சரியா, இது வந்து என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு பியரிஷ் ரெக்டாங்கிள் பேட்டர்னாகவும் எனக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இது வந்து எனக்கு பார்க்கப்படுது. எனக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டொப்பில் வந்து எங்களுக்கு எப்போ சைட்வேஸ் கொடுக்குதோ அந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் மார்க்கெட்டை வந்து சடனாக டம்ப் ஒன்று ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த பிளேஸில் நாங்கள் இப்படி எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து எனக்கு இன்னும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அதுதான் எனக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். எனக்கு வந்து இது வந்து லெஃப்ட் இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஹெட், அண்ட் இது வந்து ஒரு ரைட் ஷோல்டராக பார்க்கப்படுது. இந்த ரைட் ஷோல்டரும் பிரேக் டவுன் பண்ணப்படக்குள்ள எனக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஹியூஜான ஒரு டம்ப் கொண்டு தாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. எனக்கு இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது தானே. வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. எனக்கு இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு கீழே வந்து எனக்கு ஃபில்அப் பண்ணப்படாத எஃப்இஜி கேப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த பிளேஸில் ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் ஒரு பெரிய ஒரு எஃப்இஜி கேப் வந்து இருக்குது. சரியா, அப்போ இந்த எஃப்இஜி கேப்ஸை வந்து எனக்கு மார்க்கெட் வந்து ஃபில்அப் பண்ணப்படணும். இது வந்து மந்த்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லியில் வந்து இது ஒரு பெரிய ஒரு எஃப்இஜி கேப்பாக பார்க்கப்படுது. சரியா, அண்ட் மந்த்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எஃப்இஜி கேப்பாக எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து பார்க்கப்படுது. சரியா, அப்போ இப்போ வந்து எங்களுக்கு இங்கே இந்த பிளேஸில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த பிளேஸில் எங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த டொப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்னாக எனக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த பியரிஷ் பேட்டர்ன் வந்து எனக்கு சடன்லி ஒரு டம்ப் ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அப்போ இந்த பிடிசி வந்து எனக்கு எப்போ ஃபைனல் ட்ராப்பாக கொடுத்து எனக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, எப்போ மார்க்கெட் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமுக்கு இந்த பிடிசி டோமினன்ஸ் வந்து ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்போ அந்த டைமுக்கு தான் எங்களுக்கு அல்ட் கோயின்ஸ் எல்லாம் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.